பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கையல் சீரியலில் தேவி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்ட பல கஷ்டங்களை பற்றியும் முழுமையாக இப்போ இந்த பார்க்கலாம். கையல் சீரியலில் தேவி கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகையுடைய ரியல் நேம் நோபன் கிரேசி மேரி. இவங்க சீரியல் நடிக்க வந்ததுக்கு பிறகு தான் தன்னுடைய பேரை நிலா கிரேசி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இவங்களுடைய சொந்த ஊர் திருச்சி தாங்க. இவங்க பறந்தது வளர்ந்தது எல்லாமே திருச்சியில் தான். மன்னார்குடியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் தாங்க தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை படிச்சிருக்காங்க. அதாவது தன்னுடைய குடும்ப வறுமையின் காரணமாக இவங்க படிப்பை பாதியிலே டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நிலா கிரேசி அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை தாங்க. அம்மா அப்பா இவங்கன்னு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்ட சூழ்நிலை. இவங்களுடைய அப்பா திடீர்னு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார பண்ண ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுட்டு இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அதன் பிறகு நிலா கிரேசிங்களுடைய அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தன்னோட பிள்ளையை வளர்த்துருக்காங்க. அதாவது வீட்டு வேலைக்கு போகிறது, சித்தாள் வேலைக்கு போகிறது, கூலி வேலைக்கு போகிறது, தனக்கு கிடைச்ச எல்லா வேலையும் பார்த்து தான் தன்னுடைய பொண்ணை ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. நிலா கிரேசியுடைய அம்மாவுக்கு நிலா கிரேசி சின்ன வயசாக இருக்கும்போதே கேன்சரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் மெடிசின் கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதன் பிறகு நிலா கிரேசி அவங்க டிவி சேனலில் ஆங்கரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. டி ராஜேந்திரன் அவர்கள் நடத்திய பட்டிமன்றத்தில் இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தையும் சோகத்தையும் கண்ணீர் மல்க அந்த பட்டிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. இந்த பட்டிமன்றத்தை பார்த்த பலரும் சின்ன வயசில் இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா அப்படின்னு ரொம்பவே கண்ணீர் வடித்தாங்க. அதன் பிறகு தான் இவங்களுக்கு சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆமாங்க, பிரபல தொலைக்காட்சியில் 2011ஆம் ஆண்டு டெலிகாஸ்ட் ஹிட்டான சீரியல் தான் உதிரிப்பூக்கள். இந்த சீரியலில் சேத்தன் அவருடைய மகளா நிலா அப்படிங்கிற கதாபாத்திரம் வச்சிருப்பாங்க. இந்த சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் நடிகை நிலா கிரேசி. இந்த சீரியலில் நிலா அப்படிங்கிற கதாபாத்திரம் ரொம்பவே பிரபலமானவங்க தான் தன்னுடைய பேரையும் நிலா கிரேசி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இவங்க நடித்த முதல் சீரியலே சூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து இவங்களுக்கு பல சேனலில் பல சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது. குறிப்பாக சொல்லணும்டா அழகி, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, வைராக்கியம், நீலக்குயில், கைராசி குடும்பம், அபி டெய்லர், சுந்தரி, மரகத வீணை, வேலம்மாள், பாசமலர், வள்ளி, பைரவி, இப்போது கையல் சீரியலில் தேவி அப்படிங்கிற கதாபாத்திரம் என 30க்கும் மேற்பட்ட சீரியல் நடிச்சிருக்காங்க. இதில் இவங்க விரும்பி நடித்த சீரியல்டா அது நீலக்குயில் சீரியல் தான். இந்த சீரியலில் ஒரு சைக்கோ கதாபாத்திரம் வச்சுருப்பாங்க. இந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சீரியல் முடிஞ்சதும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்க எல்லாருமே நிலா கிரேசியை பாராட்டியிருக்காங்க. இதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைண்டு அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. கையல் சீரியலில் கையோட தங்கச்சியா தேவி கதாபாத்திரத்தில் நடிகை நிலா கிரேசி அவங்க நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன திரையில் பல சீரியல் நடித்து பிரபலம் நடிகை தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு இப்போ லைஃப்பில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் கையல் சீரியல் விரும்பி பார்ப்பீங்களா? கையல் சீரியலில் நிலா கிரேசி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம்னுங்க. நிலா கிரேசி உங்களுக்கு அடுத்தடுத்து சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைக்கணும்னு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம்னுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.